இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன? 2026னா 1ஆம் எண் வருது. 1ஆம் எண்ணுக்கு அதிபதியான சூரிய பகவான் இவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தான் வருஷம் பிறக்குது. அப்படிங்கும்போது இந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம். சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் இவங்க தொழில் செய்யலாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இந்த ஆண்டு இவர்கள் தொழில் செய்வதற்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கு. கடல் கடந்து போய் முதல்ல கல்யாணம் கைகூடுமான ஒரு கேள்வி வருது பாருங்க. கல்யாணம் சூப்பரா கைகூடும். நான் சொல்றதை வச்சு இளைஞர்கள் பயந்துக்கிட கூடாது. சுக்கிரன் 8ல செவ்வாய் 8ல கணவன் மனைவி உறவுல அனுசரிச்சு போங்கன்னு சொல்றேன். ஜூன் மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சி, அந்த குரு பகவான் 2ல வராரு பாருங்க. அவர் உச்சமா வேற ஆகிறாரு. இருக்கிற ராசிகள்ல காசு பணம் பெரிய அளவுக்கு சாதிக்க போற ராசி முதல்ல இருக்கக்கூடிய ராசினியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசினியர்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போது இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன? 2026னா 1ஆம் எண் வருது. 1ஆம் எண்ணுக்கு அதிபதியான சூரிய பகவான் இவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தான் வருஷம் பிறக்குது. அப்படிங்கும் போது இந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறார், இல்ல அரசாங்கத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆண்டு அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் சூப்பரா அமையும். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு, எவ்வளவோ நெருக்கடி அவருக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு உயர்ந்த பதவியை நோக்கி செல்லக்கூடிய யோகம், ஒரு அதிகார பதவியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. முக்கியமான கேள்வியே தானே இருக்கும் உங்களுக்கு. நான் பண்ற பிசினஸ் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு எண்ணம் வரும் பாருங்களேன். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான். கடன் வாங்காம பிசினஸ் பண்ற மேஷராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு கடன் வாங்கி பண்ணுவாங்க, நிறைய பயணங்கள் பண்ணுவாங்க பிசினஸ்ல. இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பு. அந்த மேஷராசிக்காரர்களுக்கு அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புதிய பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். யாரோடையாவது கூட்டி சேர்ந்து ஆரம்பிக்கலாமே, தனியா பிசினஸ் பண்றதை விட யாரோடையாவது கூட்டி சேர்ந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுல ஜொலிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பஞ்சநாதன் சொல்லிட்டாரு, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் 2026ல அப்படின்னு அவசரப்பட்டும் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது மேஷராசிக்காரங்க. ஏன், இங்க நம்ம பொது பலன்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சொந்த ஜாதகம் ஒண்ணு இருக்குல்ல. ஏற்கனவே இந்த பொது பலன்ல பார்க்கும்போது 7.5 சனியும் இப்ப மேஷத்துக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம முடிவு எடுக்கிற போது கண்டிப்பா நம்முடைய சுய ஜாதகம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லும் போது கோச்சார பலன்கள் மோசமா இருந்தா கூட சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி சூப்பரா இருந்துச்சுன்னா அதாம்மா வேலை செய்யும். அதனால சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் இவங்க தொழில் செய்யலாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இந்த ஆண்டு இவர்கள் தொழில் செய்வதற்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கு. கடல் கடந்து போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில போய் பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் இங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபாரின்ல போய் பண்ணணும்னா சீனால போய் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வேற நாடுகளில் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன், கனடா ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட கனவு எனக்கு இருக்கு, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்குரிய முயற்சிகளை இவங்க எடுக்கணும். சரி, நான் முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா, கதவை தர நான் வீட்டுக்குள்ள வந்துடுறேன்னு சனி பகவான் வாசல உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடத்துல சனி பகவான். அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம வெற்றி கிடையாது. இவங்க நான் முயற்சி பண்ண மாட்டேன் தானா வந்துருமா சார், சில பேர் அப்படி கேட்பாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன் சார் தானா பிசினஸ் தேடி வந்துருமா. அப்படி இல்லை, நீங்க முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். தடைகளை உடைச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. 2026மா இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு ஆண்டு. ரிஷபராசிக்கு யார் அதிபதின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா போதும், போட்டுன்னு இருக்கும் வாழ்க்கை. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கலைகள்ல ஆர்வம் இருக்கும், தன்னை அலங்காரம் பண்ணி கொள்வதிலே ஒரு பிரியம் இருக்கும். லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல் உள்ள ராசி அந்த ராசி. வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இந்த ஆண்டு பாருங்க, சந்திர பகவான் உட்கார்றாரு. சந்திரனுக்கு என்ன பேரு, மனோகாரகன். அப்போ மனசு எப்படி இருக்கும்னா பல வகைகளில் சிந்திக்கும். எப்படி லைஃப்ல முன்னேறலாம், எப்படி ஒரு கலைகள்ல பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு மனது யோசிக்கும். மிகப்பெரிய அறிவாளியாக இந்த ஆண்டு திகழப்போகிற ராசிகள்ல ஒரு ராசி, மிக முக்கியமான ராசி ரிஷபராசி. அறிவினால் உலகை வெல்வார்கள். சரிங்களா, அப்படி மிகப்பெரிய வகையில சாதிப்பாங்க. நீங்க பாருங்களேன், உலக அளவுல பெரிய விஞ்ஞானிகள்,
அதாவது ரிஷபத்தில் பிறந்த விஞ்ஞானிகள், இவர்கள் ரிஷபத்தில் பிறந்த ஆய்வு அறிஞர்கள், இவங்கெல்லாம் பெரிய பேர் வாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடியவங்க ரிஷபராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி கலைத்துறையில வந்து ஜொலிக்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்படி விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கொடிகட்டக்கூடியவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு இருப்பாங்க. நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குமா அவங்களுக்காக, சில சோதனைகளும் காத்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. காரணம் ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, அதை வச்சுட்டு தான் நம்ம பேசணும். ஒரு வண்டி வாகனங்கள்ல போகணும்னு இந்த ஆண்டு நினைக்கிறாங்க. அந்த வண்டி வாகனத்தை நல்ல ஒரு 4 வீலர்ல போறோம், நைட் டிராவல் பண்றோம், முதல்ல நம்ம போகலாமா, நைட் டிராவல் அவாய்ட் பண்றது பெட்டர். பகல்ல போகணுமா, நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க வண்டி வாகனங்களே. 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான், வாகனகாரகன் சுக்கிர பகவான் ரெண்டுமே அஷ்டமத்துல போய் செவ்வாயோட சேர்ந்துட்டாங்க. வாகன விபத்துக்கள் ஏற்படாம இருக்கணுமா, அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு மிக முக்கியம். சரிங்களா? திருமண வாழ்க்கைன்னு வந்துருச்சா, கணவன் மனைவி உறவுல எந்த ஈகோவும் பார்க்காதீங்க ரிஷபராசிக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, உங்க லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்து என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு போறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. இப்போ வந்து திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப எல்லாருக்குமே வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருந்தாலே போதும், மத்த எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டீங்க. சாஷ்டாங்கமா விழுதாச்சு. இப்ப இதுல வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? காதல் யாருக்கெல்லாம் கைகூடி வரும்? முதல்ல கல்யாணம் கைகூடுமான்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. கல்யாணம் சூப்பரா கைகூடும். நான் சொல்றதை வச்சு இளைஞர்கள் பயந்துக்கிட கூடாது. அவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, சுக்கிரன் 8ல செவ்வாய் 8ல கணவன் மனைவி உறவுல அனுசரிச்சு போங்கன்னு சொல்றோம். நிறைய விவாகரத்துகள் ஏற்படக்கூடிய ராசியா ரிஷபராசி இருக்கு இந்த ஆண்டு. அதனால அதை அனுசரிச்சு போங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு கல்யாணம் கூடி வரப்போகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தை பாக்கியம் மிக முக்கியமான விஷயம். அது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் அட்வைஸ்ல இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பா செயற்கை முறை கருத்தரித்தல் சொல்றோம் பாருங்க, அதுல குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு அமையும். அந்த யோகம் உங்களுக்கு கூடி வருகிறது. மருத்துவ ஆலோசனையினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. தெய்வ வழிபாட்டையும் அதிகப்படுத்தணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நீங்க என்ன மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறீங்க வச்சுக்கோங்களேன். 100க்கு எவ்வளவு மார்க்கியா அப்படின்னு கேட்கறீங்க, 90 மதிப்பெண்கள் கொடுப்போம். மிகச்சிறந்த ஒரு யோகமா மிதுன ராசிக்கு. மலர்ந்த முகம், சிரித்த பேச்சு, பிறரை கவர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு தோற்றம் மிதுன ராசிக்கு எப்பவுமே உண்டுமா. மிகச்சிறந்த மனிதர்கள். அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியை பார்த்து வந்து ஆண்டு பிறக்குது. எப்பவுமே ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கிறாருனாலே அது பெரிய யோகம் தான். புதன் பகவான் ராசியை பார்க்கிறார், குரு பகவான் ராசியில இருக்காரு. அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை, 1-7 கூடியவர்கள் பரிவர்த்தனை. மிதுன ராசிக்காரர்கள் பலருக்கு ஃபாரின் போகக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாகும். ஃபாரின்ல ரொம்ப வருஷம் இருந்துட்டேங்க, என் தாய்நாடு திரும்ப போறேங்க, இந்தியாவில் நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படிங்கிற எண்ணமும் பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும். நல்ல திருமண உறவு ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பலருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு 2 தாரம் இருக்கும், சிலருக்கு மனைவிக்கு தெரியாத உறவு இருக்கும், சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண உறவுல பிரச்சனை இருக்கும். பல மிதுன ராசிக்காரங்களுக்கு இளம் வயது பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அப்படி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவிக்கு இடையில முதல்ல திருமணம் நடக்க போகுது, அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அந்யோன்யம் வரப்போகுது. அதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். சரிங்களா? அதே போல பொருளாதார விஷயங்கள் எடுக்கிறீங்க, குரு ராசியில உட்கார்ந்து இருக்காரு, ஒரு நெருக்கடியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பணம் வருதுங்க, ஆனா பத்த மாட்டேங்குது. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தல. என் பிள்ளைகளுக்கு நான் செலவழிக்க வேண்டியிருக்கு, என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண வேண்டியிருக்கு, ஆனா எனக்கு பணம் பத்தல, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வருது. ஜூன் மாசத்துல வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்குமா முக்கியமா. ஒண்ணு குரு பெயர்ச்சி, இன்னொன்னு ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எண்ட் ஆஃப் தி இயர்ல தான் வருது. மிடில் ஆஃப் தி இயர்லயே உங்களுக்கு குரு பெயர்ச்சி வந்துருது. அந்த குரு பகவான் 2ல வராரு பாருங்க, அவர் வந்து உச்சமா வேற ஆகிறாரு. இருக்கிற ராசிகள்ல காசு பணம் பெரிய அளவுக்கு சாதிக்க போற ராசி இந்த மிதுன ராசி தான். மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய யோகம் இப்போ வந்துடும். அதாவது எப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இணையான நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய சுவாதி சதயம், அதுல சதயத்துல வந்து ராகு பகவான் போயிட்டு இருக்காரு. அப்போ பெரிய ஏற்றங்கள். நேற்று வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களோ இவங்க, வாழ்க்கையில் சோர்வடைஞ்சு பல திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க மிதுன ராசியில, அவங்களுக்கு இப்ப பெரிய ஏற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்.
உச்சத்துக்கு போகவும் செய்யலாம், பெரிய பள்ளத்துல விழவும் செய்யலாம். அது உங்க கையில இருக்கு. நீங்க உச்சத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் ரொம்ப கவனமா நீங்க இருந்தீங்கன்னா பெரிய வெற்றிகளை சாதிக்கலாம். அப்போ அந்த ராகு பகவான் வந்து பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்றார். அது பெரிய ஃபாரின் போற யோகம், வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டுல சொத்து வாங்கக்கூடிய யோகம், பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய யோகம் எல்லாம் இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு காத்திருக்கு. நல்ல காசு பணம் வந்து சேரும். அம்மா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா இந்த ஆண்டு நிறைய பேர் வீடு கட்டுவாங்க. ஓகே. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம். சார் கையில காசே இல்லை சார், நான் எப்படி வீடு கட்டுவேன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம், அந்த யோகம் இருக்கு. சிலர் முதல் வீடு கட்டியவர்களுக்கு இரண்டாவது வீடு கட்டக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கு, அது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி சொத்து விஷயத்துல பங்காளிகளால் பிரச்சனை வரக்கூடிய ராசியும் கடகராசி தான் இந்த ஆண்டு. சரிங்களா? முக்கியமாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் எப்போ வரப்போகுதுன்னா குரு பெயர்ச்சி வருது. இப்ப 12ஆம் இடத்துல குரு பகவான். நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆசை இருக்கு, ஆனா வாங்க முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்கம் வாங்கும் யோகம் வருது. சரிங்களா? வேலை வாய்ப்பு விஷயத்துல மிகப்பெரிய யோகங்களை பெறக்கூடிய ராசி அது கடக ராசி. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்களுக்குமா இந்த ஆண்டு வந்து கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பொறுமையாக இவங்க நடந்துக்கணும். ஏன்னா கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் வந்து பாதகாதிபதி. பல கடகராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா எனக்கு திருமண வாழ்க்கைங்க அதுதாங்க நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. ரொம்ப ஆசையா இருப்பாங்க. வீட்டுக்காரர்கிட்ட கடகராசியில பிறந்த பெண்கள் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஆனா அந்த ஆசைப்பட்டது வந்து அவங்களுக்கு பூரணமா கிடைக்கலன்னு இருப்பாங்க. கடகராசி ஆண்களை பாருங்களேன், அவங்களும் இப்படி இருப்பாங்க. ரொம்ப அன்பா தன்னை காட்டிக்கிடுவாங்க. கடகராசியை சேர்ந்த ஆணும் பெண்ணும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக, ரொம்ப அந்யோன்யமாக, ரொம்ப அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள வந்து அந்த கடகராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நம்ம லைஃப் பார்ட்னர் இன்னும் கொஞ்சம் நம்மள்ட்ட அன்பா இருந்தா பரவாயில்ல, நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்னு தோணும். இந்த ஆண்டு 6ஆம் இடத்துல சுக்கிரன். அப்படி 6ல சுக்கிரன் போது திருமண வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் வந்து அது இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் போய் 6ல உட்கார்றது நல்லதுதான். அப்ப திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வர வேண்டிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். அந்த கல்யாணத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து 2வது திருமணம் கண்டிப்பா கூடியும். அது ஒரு முக்கியமான கேள்வியில கடகராசிக்காரங்க இருப்பாங்க, அது கூடி வருமானு. ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய ஏற்றம் அதுல வந்து சேரும். பினான்சியலாவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. ஒரு ராசியில குரு பகவான் வந்து உட்காராருன்னா ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் பணவரவு இவர்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பொதுவா புத்திர காரகன்னா குரு பகவான். அந்த குரு பகவானே ராசியில வந்து உட்கார்றாரே, அப்ப நல்ல முறையில இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வரணும்னு சொன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடணும். சிம்மராசிக்காரர்கள்மா எதுக்கும் அசராத உழைப்பாளிகள்மா. வாழ்க்கையில அதிக சோதனைக்கு அகப்பட்டவங்க ஆட்பட்டவங்க பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. ஆனா எதுக்குமே அவங்க தயங்கி நிக்கிறது இல்லை. ஒரு தோல்வி, ஒரு சினிமாவே எடுக்கிறாங்க, ஒரு தோல்வி அத்தோட வாழ்க்கை நிப்பாட்ட மாட்டாங்க, அடுத்த படத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த வெற்றி பார்த்துக்கலாம், வெற்றியா தோல்வியா போரிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வாழ்க்கையுடைய எந்த ஒரு விஷயத்திலும் போரிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேச்சர்மா சிம்மராசிக்கு. இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகநிலைகள்ல பாருங்க, சிம்மராசியில கேது உட்கார்ந்தார். உங்களுக்கு ஒருத்தருக்கு கேது திசை வருதுன்னா பயப்படுறாங்க, அவருக்கு கேது திசையா அப்படிங்கிறாங்க. அந்த கேதுவே ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒண்ணு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் வம்பு வழக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு மன நிம்மதி குறைவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்க அசந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, அசராம போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்து பாருங்க, இப்ப இவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் அந்த வரப்போறாரு. அந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது இப்ப வேலையில பல நெருக்கடியில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நெருக்கடியெல்லாம் போயிடும். கடுமையான நெருக்கடியில் வேலையில் இருக்காங்க, இப்ப வேலை பார்க்குறாங்க, சரியா சம்பளம் கிடையாது. வழக்கமா கிடைக்க வேண்டிய சம்பளத்துல பாதி கூட கிடைக்க மாட்டேங்குது பலருக்கு. சிலருக்கு வேலை இருக்குமா சார், நாளை காலையில் வேலை இருக்குமான்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. ஆனா அதுக்காக பயப்படுறாங்களான்னு இல்ல, உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டுங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் தாமா. ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்தை பார்க்கணும்.
5ல இருக்கக்கூடிய கிரகம் தான் உங்க வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை நிர்ணயம் பண்ணும். சிம்மராசிக்காரங்களுக்கு பாருங்க, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் 5ஆம் இடத்துல. அப்போ இந்த ஆண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதிகாரத்தில் மகிழ்ச்சி, ஆட்சியில் மகிழ்ச்சி, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு அரசாங்கத்துல ஒரு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், பிசினஸ்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம், கல்வியில மிகப்பெரிய வலிமை பெறக்கூடிய யோகம், அப்படி இதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ராசிமா சிம்ம ராசி. நீ ஒண்ணு ஞான மார்க்கத்துக்கு ஃபுல்லா போங்க, சாமி சாமி சாமின்னு சொல்லுங்க, சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஆண்டு வராது. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை பெறுவார்கள். ஆனா எங்க ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க, அஷ்டமத்து சனி. பலருமே பயப்படக்கூடிய விஷயம், சார் அஷ்டமத்து சனி நடக்குது சார். நீங்க பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட ராசி பலன் பார்க்கக்கூடியவங்க டெய்லி ஜோதிடத்துக்கு கன்சல்டேஷன் வராங்க பாருங்க, அதுல நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்படுறாங்க. இந்த ஆண்டு அவர்கள் இப்படி பயப்பட தேவையில்லை. உங்க உழைப்புக்கு முன்னால அஷ்டமத்து சனி ஒண்ணு நிக்க முடியாது. இந்த 12ஆம் இடத்துக்கு குரு அஷ்டமத்து சனியை பார்ப்பாரு, எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு விளையும். ரொம்ப நிம்மதியா நீங்க இருக்க போறீங்க. இந்த ஆண்டு பாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய வெற்றி காத்திருக்கு. எனதருமை கன்னி ராசி நேயர்களே, எப்பவுமே கலகலப்புமா, ஒரு முகத்துல ஒரு புன்னகை இருக்கக்கூடிய அற்புதமான ராசிமா அந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ல ராகு, அற்புதமான கிரக அமைப்பு. 6ல ராகு இருந்தா பொதுவாக அந்த ராகு கேதுவை சொல்லும் போது 3, 6, 11 ராகு உட்கார்ந்துட்டாரு, கேது உட்கார்ந்துட்டாரு, ஒருத்தருக்கு வாழ்க்கையில வெற்றி மாதிரி எப்படிப்பட்ட எதிரிகளையும் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப 6ல ராகு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த இயர் முழுக்கவே இருக்கு. எண்ட் ஆஃப் தி இயர் தான் ராகு கேது பயிற்சி. அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை, உடம்புல இருந்து ஒரு நோய் வெளிப்படும். நோய் வெளிப்பட்ட உடனே இவங்க பயந்துடக்கூடாது, என்னங்க நல்ல நேரம் சொல்றீங்க, ஆனா நோய் வரும் சொல்றீங்களே அப்படின்னு பயப்படக்கூடாது. நோயை வெளிப்படுத்தி குணமாக்கி கொடுத்துரும். அந்த ராகு அவ்வளவு நன்மையை செய்யும். அப்படிப்பட்ட விஷயம். நல்ல வேலை கிடைக்கும். உங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தன் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அவனை அலாக்கா தூக்கி வெளியே போட்டுரும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகம் இருக்கு. நிறைய பேர் வீடு, மனை, வாகனம் இந்த ஆண்டு வாங்குவாங்க, கார் மாற்றுவாங்க. ஏற்கனவே கார் வாங்காதவங்க கார் வாங்கிடுவாங்க. கார் வச்சிருக்கிறவங்க இன்னொரு கார் மாற்ற போறாங்க. கன்னிராசிக்காரங்க நீங்க பார்க்கலாம். வீடு வாங்குவாங்க. ஒரு வீடு இருக்கிறவங்க 2வது வீடு வாங்குவாங்க. அந்த யோகம் கூடி வருது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வீடு வாங்கும்போது சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும். சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமா சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும். அது ஒரு இயற்கை, எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை. அந்த ராசியுடைய பொது பலன் அது. அப்படிங்கும் போது சகோதர உறவுகளோட ஒரு பிரச்சனை இருக்கும். சரிங்களா? பழைய சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பழைய சொத்துக்களை விற்க முடியும். உடம்புல கழிவு உறுப்புகள், அதுல சிலருக்கு சில பிரச்சனைகள் இந்த ஆண்டு இருக்கலாம். எதுல கவனமா இருக்கணும்? மிக முக்கியமா கன்னிராசிக்காரங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி. நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவி உறவுல சில சிக்கல்கள் இருக்கலாம். அதுல மட்டும் பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுமையா இருக்கணும். செகண்ட் ஹாஃப் பழகி போயிரும் இல்ல, செகண்ட் ஹாஃப்ல சரியா போயிடும். கஷ்டம் அப்படியே இருந்து பழகி போயிரும் இல்ல, தானே சரியா போகும். எப்படி சரியா போகும்? குரு பகவான் பார்க்க போறார். அப்படி பார்த்து கன்னிராசிக்காரங்களுக்கு அது சரியா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருமணம், மறுமணம் கைகூடுமா? திருமண வாழ்க்கை கண்டிப்பா கைகூடுமா. பல கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது 90s கிட்ஸ் எல்லாம் வாழ்க்கை வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. திருமணம் கூடி வருமானம். என்ன காரணம்னா 7ல சனி பகவான். 7ல சனி அப்படின்னா ஒரு அமைப்போட ஒருத்தர் திருமண பொருத்தத்துக்கு நம்மள்ட்ட வராங்க, ஜாதகம் பார்க்கணும்னு வராங்க. 7ல சனி இருந்தாலே நாங்க என்ன சொல்லுவோம், எங்க சிக்கல் இருக்கு, சரியான வாழ்க்கை துணை அமையறது இல்லை, உங்க ஒப்பீனியன் வேற, உங்க லைஃப் பார்ட்னர் ஒப்பீனியன் வேற. ஒரு வண்டிக்கு 2 சக்கரமும் ஒரே பாதையை பார்த்து போச்சுன்னா அது ஊரை பார்த்து சேரும். 2 சக்கரமும் 2 திசையை பார்த்து போச்சுன்னா என்ன ஆகுறது நமக்கு? அந்த மாதிரி கணவனுக்கு ஒரு எண்ணம், மனைவிக்கு ஒரு எண்ணம்னு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பார்த்துக்கிடுங்க. அப்படி உங்களுக்கு 7ல சனி இருந்தாலே இந்த பிரச்சனை. இப்போ 7ல சனி இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குடும்ப வாழ்க்கையில ஏற்படும். அப்போ புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு ஆகும். ஆனா என்ன செய்யணும்? 2 பேரும் உட்கார்ந்து நல்லா பேசணும். கல்யாணத்துக்கு என்ன வரணும், அவர்கள் 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு மனசு விட்டு பேசி மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா தான் கல்யாணம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. துலாம் ஒரு சலாம். இந்த ஆண்டு அற்புதமா இருக்க போதுமா. மிகப்பெரிய ஏற்றங்கள் துலாம் ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்மா.
துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. 2025ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு வேலை ரீதியான கஷ்டம் இருந்துச்சு. ரெண்டாவது ஹெல்த் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே துலாம் ராசிக்காரர்கள் பலரும் என்கிட்ட சொல்றாங்கம்மா. தினந்தோறும் ஜோதிட ஆலோசனைக்கு வரக்கூடியவங்க முக்கியமா சொல்றது, சார் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு சார், எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு சார், இந்த வியாதி சார், இந்த பாதிப்பு சார், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சார், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? கிடைச்சிருச்சுன்னா 2026 நல்ல ஆண்டு. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா 2026 நல்ல ஆண்டு. நல்ல திருமணம் கூடி வந்துருச்சுன்னா 2026 நல்ல ஆண்டு. அதுல என்ன தரமா நல்ல ஆண்டு? ஏன்னா இந்த கஷ்டத்துல ஆல்ரெடி பட்டுக்கிட்டு இருக்கோமே. அப்படிங்கும் போது துலா ராசிக்காரர்களுக்குள்ள கிரகநிலைகள் பாத்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு அனுகூலமான ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காருமா. 3வது ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. என்னைக்கு அந்த 3வது ஸ்தானத்துல உட்கார்ந்தாரோ வெற்றின்னு அர்த்தம். துளாராசிக்காரங்க என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஆண்டு ஒரு ரகசியத்தை சொல்றேன். யாரை பார்த்தாலும் முதல்ல கையெடுத்து வணக்கம் சொல்லணும். 2 கைகளை குவித்து வணக்கம் சொல்லணும். அப்படி வணக்கம் சொல்கிற போதே இந்த ஆண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டுல பாருங்களேன், 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 3வது ஸ்தானத்தை பார்க்கிறார். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவாங்க. ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல புதிய புதிய ஒப்பந்தங்களை இந்த ஆண்டு துளாராசிக்காரங்க கையெழுத்திடுவாங்க. நிறைய பேருக்கு கழுத்தில் தாலி ஏறும், கல்யாணம் கூடி வரப்போகுது. அந்த யோகம் இருக்கு. ராசிக்கு அதிபதி சுக்கிரன், 11ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன், 2 அதிபதிகளும் சேர்ந்துட்டாங்க. சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எடுத்த முயற்சியிலலாம் வெற்றி. ஒரு மனுஷனுக்கு ஆசை அதுதானே, எடுத்த முயற்சியில நான் ஜெயிப்பேனா அப்படின்னா துளாராசிக்காரங்க இந்த ஆண்டு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற போறாங்க. அதுக்கு யோகம் இருக்கு. உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. 6ஆம் இடத்தை ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இருந்த வியாதிகள் எல்லாம் குணமாகும். அது மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி திருமணம், அது ஒரு முக்கியமான விஷயம் தானே திருமணம். இந்த திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க துளாராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் செவ்வாய். ஒரு துளாராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா அமையணுமா. பல துளாராசிக்காரங்களை பாருங்களேன், எங்க தோல்வி அடைகிறாங்கன்னா திருமண வாழ்க்கையில தோல்வி அடைகிறாங்க. பல துளாராசிக்காரர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க திருமண வாழ்க்கையில, முழு திருப்தின்னு சொல்லல. சில பேர் விவாகரத்து பண்ணிக்கிட்டு வெளியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குமானா, துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய், அதே மாதிரி இவர்கள் ராசி அதிபதி சுக்கிரன், 2 பேரும் சேர்ந்து வருடம் பிறக்கிறது. அப்படிங்கும்போது கணவன் மனைவி கடையில நல்ல அந்யோன்யம் வரும். சில குடும்பங்கள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா வாழ்க்கை இனிமைமா. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னா வள்ளுவன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமா ரொம்ப நேர்மையான ஒரு ராசிமா. உழைத்து பிழைக்க வேண்டும் நினைக்கிறாங்கம்மா. ஊரை ஏமாத்தி பிழைக்கணும்ங்கிற எண்ணம் கிடையாதுமா விருச்சிக ராசிக்கு. உழைச்சு பிழைக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும். பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம், என்னுடைய மனைவி பிள்ளைகள் முக்கியம். ரொம்ப நியாயமான சிந்தனைகள் வாழ்க்கையில் அப்படி இருப்பாங்க. ஆனால் நியாயமான சிந்தனைகள் தான் ஜெயிக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அடிபடுறாங்க வாழ்க்கையில். எதனால அடிபடுறாங்க? நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்குறாங்கப்பா. ஒரு ஆபீஸ்ல பாருங்களேன், ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. ஆனா உழைக்காத 4 பேர் இருக்காம பாருங்க, இவங்களை சிக்கல்ல மாட்டி விடுறான், போய் கோல் மூட்டுறான். கண்ணு முன்னால வந்து இவங்களை ரொம்ப பாராட்டுறான். உங்களை மாதிரி உழைக்க முடியுமாங்க? நீங்க தாங்க வந்து ஆபீஸையே இப்படி தூக்கி நிறுத்தி இருக்கீங்க எல்லாம் சொல்றான். பரவாயில்ல, உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வெளியே போய்கிட்டு நம்மளை பத்தி பத்த வைக்கிறான். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க செய்யாத தவறுக்கு உங்க மேல பழி போடுறாங்க. இது விருச்சிக ராசிக்கு நடக்குது. ஆனா யார் எப்படி இருந்தாலும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன், நான் சின்சியரா இருப்பேன் அப்படின்னு சொல்ற ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு வருஷம் பிறக்கும் போதையுமா தனஸ்தானம் வலுச்சிருக்கு. 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேர். ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நல்ல காசு பணம் நல்லா இருக்கணும். அந்த காசு பணம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்ப 8ல குரு இருந்துகிட்டு இருக்கு. 8ல குரு இருக்கும்போது கொஞ்சம் விலை உயர்ந்த நகைகள் காணாமல் போவதற்கு, நிறைய செலவுகள் ஆவதற்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உள்ள காலம்மா. அந்த நேரத்துல 2ல இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குமா, 4 கிரகம் உட்கார்ந்து இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நல்ல பொருளாதார வசதி வரப்போகிற ஆண்டுமா. உங்களுக்கு பக்கபலமா யார் இருப்பாங்கன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. வெளி உலகத்துல போய் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு தேடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்கள் மனைவி மக்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள்.
இப்போ சில கருத்து மாறுபாடு உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில இருக்கும். இப்படியே போயிருமோ, வாழ்க்கையில என் பையன் என்ன புரிஞ்சுக்கிடாமலே போயிருவானோ, என் பொண்ணு இஷ்டப்படிதான் நடப்பாளோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஜூனுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறும் பாருங்க. நீங்க சொன்ன சொல்ல உங்க பிள்ளைங்க தட்ட மாட்டாங்க. நல்ல விஷயமெல்லாம் உங்க குடும்பத்துல கூடி வரும். 2026 வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்ல ஆண்டு. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசினியர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும்? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா. 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன்மா. நல்ல காசு பணம் எப்போ வரும், எப்போ பொருளாதார நிலை எப்போ உயரும்னா திருமணத்திற்கு பிறகு உயருமா. அப்ப இவர் திறமை இல்லாதவரா, வரக்கூடியவங்க தான் திறமையை கொண்டு வந்து புகுத்துறாங்களான்னு அப்படி இல்லை. திறமை இவர்கள்ட்ட இருக்கும், அதிர்ஷ்டம் லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கும். ஓகே. அதனால அவங்க வந்த பிறகு இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லைஃப் உயர்ந்துடும். அதுவும் ஆண்டு பிறக்கும் போது பாருங்க, சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. மனைவி வகையில் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம், தன வருமானம் இந்த ஆண்டு கூட போகுது. இந்த ஆண்டு திருமணம் யாருக்கெல்லாம் ஆகுதோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. சூப்பர். ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல குரு பலன் வருது. அந்த குரு பலன் வந்த பிறகு இவர்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போதே 4 கிரகங்கள் துணைக்கு இருக்குமா. ஓகே. ஒரு தனி மனிதர் அவர் வந்து வாழ்க்கையில போரிட்டு ஜெயிக்கிறாருங்கிறத விட அவருக்கு உதவுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, கை தூக்கி விட்டுருவாங்கன்னா அதை விட பெரிய வெற்றி வேற என்ன வேணும். 4 கிரகங்களுடைய சப்போர்ட்டுமா. அந்த 4 கிரகங்களும் சாதாரண ஆள் இல்லை. ஒன்னு சூரியன், இன்னொன்னு செவ்வாய். அப்ப அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய துணை இவங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொன்னு, இந்த சூரியன் செவ்வாய் இருக்கு அப்படிங்கும்போது தகப்பனார் வழி சொத்துக்கள், ஓகே. முன்னோர்கள் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்ய போதுமா. அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து அவங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கலைத்துறையை சேர்ந்தவங்க, இந்த புதச்சுக்கர சேர்க்கை வேற, கலைத்துறையை சேர்ந்தவர்கள் பெரிய வளர்ச்சியை பெற போறாங்க. ஒரு சினி ஃபீல்டில் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல சான்ஸ் இந்த முறை கூடி வரும். திரைப்படத்துறை, நாடகத்துறை, இன்னும் கலையுடைய பல்வேறு பரிமாணங்களை சேர்ந்தவர்கள் நல்ல பரதநாட்டியமே படிக்கிறாங்க, இந்த வருஷம் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஒரு மியூசிக் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். திரை இசை கலைஞர்கள், அதே மாதிரி கேமராமேன்கள், எடிட் பண்ணக்கூடியவங்க, தனுசு ராசியை சேர்ந்த கலைஞர்கள் எல்லோருக்கும் பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஆண்டு இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு பிறக்குது. இந்த யோகம் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல தலை சிறந்த யோகம் சொல்றோம். யாருக்கெல்லாம் வந்து அந்த தசாபுத்தி, அதாவது சூரியன் புதனுடைய தசாபுத்திகள் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மைகள் காத்திருக்குமா. அரசியல்ல ஜொலிப்பாங்க, ஓகே. அரசு வேலைகளில் ஜொலிப்பார்கள், உறவுகளில் இவர்கள் வந்து இவங்க ஒரு தனித்துவமா தெரிவாங்க. 4 பேர் முன்னால் நடந்து போறாங்க, ஒரு திருமணத்தில் கலந்துக்கிறாங்க, பெரிய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க, இவர்கள் இந்த ஆண்டு தனித்துவமாக தெரிவார்கள். அப்படிப்பட்ட யோகமா இருக்கு. ஓகே. திருமணம், குடும்ப அமைப்பு எப்படி இருக்கு சார்? திருமணத்தை பொறுத்த வரைக்குமா, 7ஆம் இடத்திற்குரிய புதன் ராசிக்கு வந்துட்டார். ராசிக்குரிய குரு 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். இதயங்கள் மாறி எய்தி புக்க இதனார்கள் கம்பன் எழுதுறான். 2 இதயங்களும் மாறி போச்சு அப்படின்னு. காதல் திருமணங்கள் பலருக்கு கூடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணங்கள் கைகூடும். 2வது, திருமண விஷயங்கள் மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு கைகூடி வரும், அதுல சந்தேகம் இல்லை. இவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். வருஷம் துவங்குகிற போதே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து கொடுப்பார். கனவுகள் மெய்ப்படும், நினைச்ச காரியங்கள் கைகூடும், வாழ்க்கையில மகிழ்ச்சியின் பக்கங்களை பார்க்க போகிற ஒரு ராசி மகர ராசி. 2025 நிறைய சிரமப்பட்டிருக்காங்கம்மா. நம்மளோட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னா, சார் எனக்கு எப்ப சார் வேலை கிடைக்கும், நான் ஒரு கம்பெனியில ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார், அந்த வேலை கையை விட்டு போயிருச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகர ராசியில நிறையப்பா. நிறைய பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, அதே மாதிரி விவாகரத்து பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய நேர் பார்வை ஜூன் மாசத்திலேருந்து இவங்க மேல படப்போகுது. அதனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எந்த தடையா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு மேல வருவாங்க. அது ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, நட்புல பிரச்சனை இருந்தாலும் சரி, பண விஷயங்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அதை தாண்டி கொண்டு வரக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. சூப்பர். தடைகளை தகர்த்தெறிய போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சார். இவங்களுக்கு திருமணம் ஆகட்டும், மறுமணம் ஆகட்டும் எப்படி இருக்கும் சார்? திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும்மா, இவங்களுடைய குரு பலன் தாமா ரொம்ப முக்கியம்.
எவ்வளவு திருமண தடை இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல வந்தோடனே நம்ம பார்க்கிறது கோச்சாரத்துல இவங்களுக்கு வந்து சொந்த ஜாதகத்துல பார்க்கக்கூடிய கிரகநிலைகள் ஒண்ணு, கோச்சாரத்துல குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். இவர்களுக்கு இப்போ வந்து குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். ஆகவே நல்ல வாழ்க்கை துணை அமையும். இந்த வாழ்க்கை துணை அமைவதனால இவங்களுடைய கௌரவம் பெருகும், பொருளாதார நிலை உயரும், ஒரு நல்ல சம்பந்தம் அமையுது, நல்ல ஒரு மணமகன் நல்ல மணமகள் அமைகிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, உணர்வு பூர்வமாக இவர்களோடு இணைஞ்சிருப்பாங்க. ஏதோ கடமைக்கு கணவன் மனைவியே வாழ்வதில்லை, உணர்வு பூர்வமாக இவர்களோட இணைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மேல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குமா. 2ல ராகு. இந்த ராகு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கு. நாகதோஷத்தினால திருமணம் அமையாம பலருக்கு தடை இருக்கு. இவங்க என்ன செய்யணும்? திருப்பாம்புரம் போகணும். திருப்பூரம் பாம்புரம் சென்று இந்த நாகதோஷத்திற்குரிய பரிகாரத்தை செய்துக்கிட்டாங்கன்னா கல்யாண தடை விலகும். சிலருக்கு பாருங்க, இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாக்குல புண்ணு, பல்வரிசைகளில் பிரச்சனை அப்படிலாம் சிலருக்கு இருக்கும். அதுவும் சரியாயிரும். இந்த நாகதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணும்போது அதுவும் சரியாயிரும். அப்போ நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அந்த கல்யாணம் கூடி வருவதில் ஒரு இடம் ஃபிக்ஸ் ஆகி தடப்பட்டு போயிருக்கும் பல மகர ராசிக்காரங்களுக்கு. இல்லை கல்யாணம் நெருங்கி வந்து நடக்காம போயிருக்கும். கடந்த ஒரு வருஷம், ஏன் சில வருஷங்களாவே ஏன்னா கல்யாணம் கூடி வரலையே, தடையா இருந்துகிட்டே இருக்க அப்படின்னு மகர ராசிக்காரங்க நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தடைகள் அவங்களுக்கு. அந்த தடைகள் எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வையினால நிவர்த்தி ஆகும் போது நல்ல முறையில முதல் திருமணம் கூடி வந்துடும். 2வது திருமணம் கேட்டீங்க. 2வது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகுதுமா. இவங்க கொஞ்சம் 2வது திருமணத்தின் போது ரொம்ப ஒரு மனசை வந்து இப்படித்தான் எனக்கு இருக்கணும் ஒய்ஃப் அப்படின்னு இல்லாம பரஸ்பரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னு எண்ண உடையவர்களாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு லைஃப் பார்ட்னரும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியும் 2வது திருமணத்தில் உங்களுக்கு ஏற்படும். 2026 மகிழ்ச்சியை பெறப்போகிற ராசிகளிலே மிக முக்கியமான ராசிமா கும்பராசி. உங்களுக்கு கும்பம்னாலே தெரியும், குடம், கலசம், இதுதானே கும்பம் என்பது. அந்த கலசம் எங்க இருக்கும்? கோபுரத்தின் உச்சியிலே இருக்கும். கோபுரத்தின் உச்சியிலே இருப்பதை போல பலரும் கையெடுத்து கும்பிட போகிற வாழ்க்கை இவர்கள் வாழக்கூடிய தகுதி உடையவர்கள், அது சந்தேகம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்கள். ஆனா கும்பராசிக்காரங்களை பத்தி நீங்க ஒரு ராசி பலன் போட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல வரும், ஏங்க இந்த ராசியை போடுறீங்க, இவங்களை எப்படிங்க நம்புறீங்க, இவங்க நல்ல மனிதர்களே இல்லைங்க அப்படின்னு போட்டு திட்டுறாங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கு என்ன காரணம்னா, கும்பராசிக்காரர்கள் நல்லா உழைக்கிறாங்க, கும்பராசிக்காரங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, எல்லா நல்லதையும் செய்துவிட்டு இவர்களுடைய பேச்சினால பேரை கெடுத்துக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டால் கும்பராசியுடைய வெற்றியை தவிர்க்க முடியாது. ஒரு கும்பராசிக்காரர் கணவராக வந்துட்டார், மனைவியால தாங்க முடியல, என்னங்க நல்லா பேசிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு தெரியல, என்ன சொல்ல பயன்படுத்துவாருன்னு தெரியல, குடும்பத்தையும் கெடுத்து விட்டாருங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையே கணவன் மீது மனைவி, மனைவி மீது கணவன், அந்த குடும்பத்தார்கள் கும்பராசியை குறை சொல்வது, இதெல்லாம் நடக்குதுன்னா நாவடக்கம் வேணும். அது இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், அது சந்தேகம் இல்லை. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா, தன லாபாதிபதி, அதாவது காசை கொடுக்கிறவர் யாரு, வாழ்க்கையில நல்ல லாபத்தை கொடுக்கிறவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இவங்களை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்னா நல்ல காசு பணம் வர ஆரம்பிச்சு. குடும்பத்துடைய கௌரவம் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு படி குடும்பத்துடைய தரம் உயர்ந்துடும். 26ல ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதை இது நாள் வரை இருந்த ஏதோ ஒரு தடை, மனசை உறுத்தி கொண்டிருந்த ஒரு தடை கண்ணு முன்னால விலகிறத கும்பராசிக்காரங்க பார்க்க போறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ராசியில வந்துமா அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல சதயம் நட்சத்திரத்தின் மீது ராகு பகவான் இப்ப போய்கிட்டு இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. இது பேரு குரு சண்டாள யோகம்னு பேரு. மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குமா. இந்த கும்பராசிக்காரங்க தன்னை ரொம்ப நேர்மையா வச்சுக்கிடணும், நெகட்டிவா பேசக்கூடாது, நல்லவர்களோடு மட்டும் நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை கடைபிடிச்சாங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு. இதை கடைபிடிக்கலைன்னா சிக்கல் இருக்கு. அப்போ இவர்கள் நல்லவர்களோடு தொடர்பு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெறப்போறாங்க. அது ஒரு பெரிய யோகமாக இவங்களுக்கு அமைகிறது. அதாவது இது வந்து ஒரு ஸ்திர ராசி. ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க. உறுதியா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. பெரிய அளவிற்கு வளர்ச்சி இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் காத்து இருக்குமா. இந்த 2026 முடியறதுனால பொருளாதாரம் உயரும். இவங்களுடைய கனவுகள் என்னென்ன கனவுகள் இருந்ததோ அந்த கனவுகள் நிறைவேறும்.
லைஃப் பார்ட்னர், இவங்களுடைய கணவனோ இவங்கள் மனைவியோ வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். அவங்களுக்கு உள்ள தடைகளை விளக்கக்கூடிய உபாயங்களை இவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும். மீனராசிக்காரர்களுக்கு வருஷம் துவங்குகிற போதேம்மா லாபாதிபதி ராசியில உட்கார்றாருமா. இது ஒரு பெரிய லாபத்தை 2026 கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மீனராசிக்கு 7.5 சனி, ஜென்மச்சனி வருது, வாழ்க்கை அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணிடும் அதுங்கிறாங்க பாருங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சனி ஜென்மச்சனியா இருந்தாலே வாழ்க்கை போயிடும்லாம் கிடையாது. பலர் சொல்றது அஷ்டமதி சனிங்க, அர்த்தாஷ்டம சனிங்க, ஜென்ம 7.5 சனிங்க, அப்படிலாம் வாழ்க்கை போயிடுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜாதகத்துல பல்வேறு கணக்குகள் இருக்கு. 7.5 சனி வந்துட்டாலே கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஜென்மத்துல சனி இருந்தா, சனி எப்படிப்பட்டவர், லாபாதிபதி சனி பகவான். அவர் உட்காரும்போது சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்பர் கிடைக்கும். சில பேர் புது வேலை பார்க்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இவர் இருப்பாங்க. நான் ஒரு வேலையில் இருக்கங்க, எனக்கு இந்த வேலை நிலைக்குமான்னு தெரியல, வேற வேலைக்கு மாற வேண்டிய சூழல், இல்லை இப்பதான் வேற இடத்துக்கு நான் மாறி இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போறார். ஜூன் மாதம் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாக போறாரு. ஒரு உச்சமான வாழ்க்கைக்கு நீங்க தயாராகிக்கிடுங்க. பெரிய வாழ்க்கை ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு. அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாருங்க போது வேலையில நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் கரடு முரடா ஒரு தெளிவு இல்லாம ஒரு டார்கெட்டை கொடுத்து அதை அச்சீவ் பண்ண சொல்லி, நம்மளால முடியாத டார்கெட்டுன்னு தெரியும் நம்ம ஆபீஸுக்கு, அதனால அந்த டார்கெட்டை கொடுப்பாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க. எப்படி முடியும்? அதாவது பழைய காலத்துலமா ஒருத்தர் சொல்லுவாங்க, அவருக்கு வாய் பேசாது, அவரால் எதையுமே கருத்து சொல்ல முடியாது, அவர்கிட்ட தான் கருத்து கேட்பாங்க, என் பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, அவர் கண்ணீர் விட்டு அழுவாருன்னு சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி இவர்கள்ட்ட கருத்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு உங்கள்ட்ட கருத்து கேட்டா நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கன்னா எப்படி பண்றது? அதாவது நியாயமான விஷயங்கள் உங்க மேல சுமத்தப்படல, அநியாயமான விஷயங்கள் சுமத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை இவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை அநியாயத்தையும் போக்குகிறது, ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்குது. அப்போ வேலை ரீதியாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆகிற நல்ல நேரம். நீங்க அப்படித்தான் எடுக்கணும். சூப்பர் சார், சூப்பர். மீனராசினியர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காருமா, 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. பல நேரங்கள்லமா குடும்பத்துல ஒரு நெருக்கடி, ஒரு பணப்பற்றாக்குறையோ, வேலை விஷயத்திலோ, கணவன் மனைவி புரிதலிலோ சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. இது எதை பத்தியுமே இவங்க கவலைப்பட வேண்டாம். என்ன காரணம்னா, அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில சில கருத்து மாறுபாடுகள் வந்தா கூட இவங்க கவலைப்பட வேண்டாம், அது சால்வ் ஆயிரும். ஏன்னா குருவுடைய பார்வைப்படுகிறது, அதனால அது சால்வ் ஆயிரும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், குடும்ப வருமானம் பெருகும். குடும்பத்துல இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி ஒன்று இவர்களுக்கு சேரும். அவ்வளவு நல்லா இருக்கு. ஓகே சார்.